தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். நான் சம்பத். என்று நாம் பார்க்க இருப்பது, இந்த பூனையும் பால் குடிக்குமா? பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு பூனை மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கிற என்று பலர் சொல்லி நாம் கேட்டிருப்போம். குழம்பு சட்டியில் இருக்கும் மீனை தின்றுவிட்டாலும் அமைதியாக எதுவும் நடக்காதது போல் பூனை இருக்கும். அந்த அப்பாவியான பூனைக்கு மட்டுமே பொருந்தும். இந்த பூனைகளுக்குத்தான் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 8ஆம் தேதி ஒரு நாளை ஒதுக்கி பூனைகள் தினமாக உலகம் கொண்டாடுகிறது. அப்படிப்பட்ட பூனைகள் பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி விளக்கமாக பார்க்கலாம். ஆனால் அதற்கு முன் நீங்கள் இன்னும் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே உள்ள ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு வரும். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பூனைகளை பண்டைய எகிப்தியர்கள் வழிபாட்டு வழங்காக ஏற்றுக்கொண்டு அதை வழிபட்டு வந்தார்கள். பூனைகள் மனிதனால் 10,000 ஆண்டுகள் பழக்கப்படுத்தப்பட்டுள்ளன என்று தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள். ஆரம்பத்தில் எலிகளை உண்பதற்காகவே பூனைகள் வளர்க்கப்பட்டன. பிறகு பூனைகள் மனிதனுடன் பழகும் விதத்தினால் ஈர்க்கப்பட்டு பூனைகளை வளர்க்கத் தொடங்கினார்கள். பூனைகள் பெரும்பாலும் 4-5 கிலோ எடை கொண்டவை. பூனைகளின் சராசரி உயரம் 23 முதல் 25 சென்டிமீட்டர். அதன் உடலின் நீளம் 46 சென்டிமீட்டர். பூனையின் வால் மட்டும் சராசரியாக 30 சென்டிமீட்டர் நீளமுடையதாக இருக்கும். பூனைகளின் காதுகளில் 32 தசைநார்கள் இருக்கிறது. அவற்றின் உடல் வெப்பநிலை 38 to 39 டிகிரி செல்சியஸ். தாடையில் உள்ள 35 பற்களும் இரையை கொல்லும் வகையிலும் மாமிசத்தை கிழிக்கும் வகையிலும் அமைந்திருக்கிறது. பூனையின் குறைந்த அளவிலான ஒளியை கண்ணின் விழித்திரைக்கு பின்னால் குவிப்பதால் குறைந்த அல்லது மங்கலான ஒளியிலும் துல்லியமான பார்வை திறன் கொண்டுள்ளது. பூனை ஒரு சுத்தமான விலங்கு. தன் நேரத்தின் பெரும்பகுதியை சுத்தம் செய்வதிலேயே கழித்துவிடும். பூனைகள் 13 முதல் 14 மணி நேரம் தூங்குவதிலேயே நேரத்தை செலவிடுகின்றன. மனிதனுக்கு பார்க்க தேவைப்படும் ஒளியில் 1/6 பங்கு ஒளியிலேயே பார்க்கக்கூடிய திறன் படைத்தவை. பூனைகள் அதன் காதை 180 டிகிரி வரை அசைக்கக்கூடியதுடன் அவை தனது 2 காதுகளையும் தனித்தனியாக அசைக்கக்கூடிய ஆற்றல் கொண்டது. பூனைகளின் மோப்ப சக்தி மனிதர்களை விடவும் 14 மடங்குகள் அதிகமாக இருக்கிறது. பூனைகளால் இனிப்பு சுவையை உணர முடியாது. இதற்கு காரணம் பூனைகளுக்கு சுவை அரம்புகள் கிடையாது. பூனைகள் 100க்கும் மேற்பட்ட வித்தியாசமான சத்தங்களை எழுப்பக்கூடியது. மனிதர்களின் கைரேகையினைப் போல பூனைகளின் மூக்கு ரேகைகளும் தனித்துவமானவை. பூனைகள் உள்ளங்கால்கள் வழியாக வியர்வையை வெளியேற்றுகின்றன. பூனைகளின் சிறுநீர் இருட்டில் ஒளிரும் தன்மை கொண்டது. பெண் பூனைகள் வலதுகால் பழக்கமுடையது. அதே போல ஆண் பூனைகள் இடதுகால் பழக்கமுடையது. 32 மாடிகள் உயரத்திலிருந்து விழுந்தாலும் பூனைகளால் உயிர் பிழைத்து விட முடியும். பூனைகளால் கடல் நீரை கூட குடிக்க முடியும். அதன் சிறுநீரகங்கள் உப்பை வடிகட்டும் அளவிற்கு திறன் உடையவை. பூனைகளின் ஆயுட்காலம் சராசரியாக 12 முதல் 15 ஆண்டுகள் தான். உணவு விஷயத்தில் பூனைகள் ஒரு சந்தேக பிராணி. அவை 1க்கு 2 முறை சாப்பிட்டு சோதனை செய்த பிறகுதான் முழுமையான உணவை உண்ணத் துவங்கும். எவ்வளவு குறும்புத்தனம் செய்தாலும் தன் எஜமானரை கண்டதும் வாளை ஆட்டி அவர்களை உரசி விளையாடி அவர்களோடு படுத்து உறங்கி தன் அன்பினை தெரிவித்துவிடும். நன்றி உணர்வு மிக்க விலங்குகளின் பட்டியலில் பூனை இடம்பெறாவிட்டாலும் பூனை எப்போதும் செல்லப்பிராணியாகவே வளர்க்கப்படுகிறது. இந்த தகவல்களை மற்றவர்களுக்கும் பகிருங்கள், அவர்களும் தெரிந்து கொள்ளட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.